வெல்கம் டு வடச்சென்னை சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்பெஷல் சிக்கன் குருமா. இன்னும் வடச்சென்னை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா பாண்டியாஸ் ஹோட்டல் ஸ்பெஷல் சிக்கன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல்ல போடுற வீடியோஸை உடனே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. ஸ்பெஷல் சிக்கன் குருமா செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் 250 கிராம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாய் நறுக்கியது, ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாய் நறுக்கியது, 3 துண்டு அளவிலான தேங்காய், முந்திரி 50 கிராம், 2 கொத்து கருவேப்பிலை, 20 பல் அளவிலான பூண்டு, பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், 7 சின்ன சைஸ் பச்சை மிளகாய் பொடியாய் நறுக்கியது, பெரிதாக இருந்தால் 5, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், சமையல் எண்ணெய், அப்புறம் உப்பு தேவைக்கேற்ப. இந்த சிக்கன் குருமா செய்ய ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுக்கணும். அதுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க பெருஞ்சீரகத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 7 சின்ன சைஸ் பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். பொன்னிறமா ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னிறமா ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை அரைச்சி எடுக்க நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பேஸ்டா ஆகுற வரைக்கும் நம்ம இதை அரைச்சி எடுக்கணும். ஸோ இந்த அளவுக்கு பேஸ்டா இருக்கணும் பாருங்க. சிக்கன் குருமா செய்ய ஒரு குக்கரை நான் அடுப்புல வச்சு அதுல எடுத்து வச்சிருக்க 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சிருக்க பூண்டு பல்ல இதுல சேர்த்துக்கிறேன். பூண்டு பார்த்தீங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை சேர்க்கிறேன். கருவேப்பிலையும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை அந்த மசாலால ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க வெங்காய பேஸ்ட்டை இதுல சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த டேஸ்டியான குருமாவோட ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் செய்ய ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய்,
கூடவே 50 கிராம் முந்திரி இதை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு பேஸ்டா இருக்கணும் பாருங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த விழுத குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ரெண்டரை கிளாஸ் அளவிலான தண்ணியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கருக்கு மூடி போட்டு 4 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த குருமாவோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்க்குற முந்திரியில தான் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. குக்கரில் ஏரெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுற பாருங்க. வாவ், நம்மளோட சுவையான ஸ்பெஷல் சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செமையா இருக்குல்ல? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்மையா இருக்கு. அப்படியே பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் அண்ட் டேஸ்ட் பாண்டியாஸ் ஹோட்டல் குருமா தான். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நிஜமாவே உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஹாப்பி குக்கிங் வித் மீ ருத்ரா.